கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. கிராஸ் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற பெரியோடு சிறியோடு சகோதர சகோதரிகளுக்கும் நசரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கடந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அநேக சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருந்த அநேகருடைய ஃபோன் கால் எனக்கு கடந்து வந்தது. அநேகருடைய ஃபோன் கால் மூலம் அநேக சந்தோஷம்ன வார்த்தைகளை கேட்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த மாதமும் கர்த்தர் உங்களை கண்டிப்பாக இந்த மாதத்துடைய கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். அல்லேலூயா. நம்ம அவருடைய வார்த்தையை கேட்டு செம்மையான வழி நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துகிற விதமே உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. துன்பத்தில் நடத்துகிறாரு, துயரத்தை ஒரு ஒரு யாத்திரை போகிறோம்னா வளவு திரிவு கீழே வெள்ளம் ஸ்டீரிங் எல்லாம் அதான் ஒரு யாத்திரை. இதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொன்னால் மேடு பள்ளம் இப்படி சோதனை பிரச்சனை போராட்டம் இப்படி எல்லாம் சுற்றி வரும். அதுதான் ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்துவோடைய வாழ்க்கை. அப்போ எல்லா விஷயங்களிலையும் ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மளை பாதுகாத்து நம்மளை ஒரு விடுவிச்சு நம்மளை ஒரு அற்புதம் நடத்தி ஒரு அதிசயம் நடத்தி ஒரு வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி உபத்திரவம் எல்லாம் கொண்டு போய் நல்ல ஒரு பக்குவமான ஒரு மண் பாத்திரம் அவங்களை உருவாக்குனதுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க. கடந்த 2 மாதமாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த 3வது மாதமும் கர்த்தர் உங்களை உருவாக்க போகிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே கடந்து போவோம். யோவான் எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 1. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சிஷ்யர்கள் அவரை நோக்கிய, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா இல்லை இவனை பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்டார். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் இல்லை. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டாய் இப்படி பிறந்தான். ஸ்தோத்திரையே 6 வாசிக்கும்போது, இவைகளை சொல்லி அவர் தரையில் துப்பி உமிழ்நீரினால் சேற்றுண்டாக்கி அந்த சேற்றை என்ன செய்தார்? குருடனுடைய கண்களிலே பூசி, நீ போய் சீலோவம் குளத்திலே போய் என்ன செய் கழுகு என்றார். சீலோவம் என்பதற்கு அனுப்பப்பட்ட என்று அர்த்தம். அப்படி அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். பிரைஸ் தி லார்ட். இங்கு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பிறவி குருடனை இயேசு போகும்போது பார்க்கும் பொழுது ஒரு பிறவி குருடனை கண்டார். நமக்கு இதெல்லாம் இந்த வசனங்கள் நமக்கு நல்லா தெரியும். அநேக சுவிசேஷ கூட்டத்தில் இதை கேட்டிருக்கிறோம். அப்படி இந்த பிறவி குருடனாக இருந்த இந்த மனுஷன் சிஷ்யர் சொல்கிறாங்க, இவனுடைய பாவமோ இவனை பெற்ற தகப்பனாருடைய பாவமோன்னு கேட்கும்போது இயேசு சொல்லுகிறார், இவனுடைய பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோருடைய பாவம் அல்ல, இது தேவனுடைய மகிமை வெளிப்படும்படி. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இதில் ஒரு நல்ல ஒரு தெளிவான தூதுகள் மறைந்து கிடக்கு. ஒன்று பார்க்கும்போது இயேசு சொன்னார், அவர் தரையில் உமிழ்நீரை துப்பி ஒரு சேற்று உண்டாக்கி என்ன செய்தார்? மண்ணெல்லாம் உண்டாக்கி களிமண்ணெல்லாம் உருவாக்கி அந்த சேற்று எடுத்து என்ன செய்வார்? கண்ணில் பூசி விட்டு நீ போன்னு சொன்னார். எங்கே போக சொன்னார்? சீலோவம் குளத்துக்கு. இப்போ இந்த பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவன் ஒரு சங்கம் இருக்கும். பிரைசர், இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் சங்கம் இருக்குது. எங்களுக்கு ஊழியர் சங்கம் இருக்குது. ஸ்தோத்திரம். சமுதாய சங்கம், எங்கே பார்த்தாலும் சங்கம் இருக்குது. அப்போ உண்மையில் இவங்களுக்கும் நான் கடந்த நாளில் ஒரு வாய் பேசாதவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் சங்கம் இருக்குன்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு சங்கம் இருந்திருக்கலாம். இப்படி பிறவி குருடனாக இருக்கிற இந்த மனுஷனை ஆண்டவர் சீலோவம் குளத்தில் போய் என்ன செய், நீ கழுகுன்னு சொன்னார். இப்போ நான் மண் சேற்று கண்ணில் போய் இவன் ஒன்றாதே பார்வை இல்லாத மனுஷன் ஆண்டவர் என்ன இவனுக்கு என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொன்னார்? இது இவனுக்கு மகிமை வெளிப்படும்படி. எப்படி மகிமை வெளிப்படும்? சேற்றை பூசி கண்ணில் பூசிட்டு இவன் நடந்து போகணும். எங்கே போகணும்?
சீலோன் குளத்துக்கு. இவனை கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, இவனே போக சொல்லிட்டார் ஆண்டவர். சரி, இந்த சீலோன் குளத்தில் படிக்கட்டு இருக்குது, இந்த படிக்கட்டுலையும் இறங்கி போகணும். சரி, இப்போ போகும்போது 7 கிலோமீட்ரு, இந்த 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மனுஷன் சேற்றை பூசி நடந்து போய்கிட்டே இருக்கிறான். இவனை பிச்சை எடுத்தவனை என்னடா இவனை பரிகாசம் பண்ணியிருப்பாங்க. இந்த 7 கிலோமீட்டர் நடக்கும்போது என்னப்பா கண்ணு பூசிருக்கு. அப்போ அவன் சொல்லுவான், ஒரு மனுஷன் என்கிட்ட சொன்னார், சீலோன் குளத்துக்கு போ, நீ அங்கே போய் கழுகு, அதனால நான் சீலோன் குளத்துக்கு போகிறேன். எத்தனை பேர் பரிகாசம் பண்ணியிருப்பாங்களா, யாரோ சொன்னாங்கன்னு சேற்று எடுத்து கண்ணில் பூசிட்டு நீ போகிற. இப்படி பயங்கர பரிகாசத்தோடு கூட இவன் கூட இருக்கிற பிச்சைக்காரன் பரிகாசம் பண்ணியிருப்பான், இவனை கூட நேசிக்கிறவன் பரிகாசம் பண்ணியிருப்பான். இந்த 7 கிலோமீட்டர் நடக்கும்போது பார்க்குறவங்க பரிகாசம் பண்ணியிருப்பாங்க. இப்படி பரிகாசத்தோடு கூட இந்த மனுஷன் சீலோன் குளத்தில் போகும்போது அந்த படிக்கட்டு இறக்கிறதுக்கு ஆள் இல்லை, கூட யாருமே இல்லாத அனுபவங்கள். இப்படி அனுபவத்தில் போய் குளத்தில் கழுகி பூசும்போது பார்வை கிடச்சி திரும்பி அதே ஸ்டெப்பில் வரும்பொழுது பரிகாசம் பண்ணின எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. இப்போ இவன் தானா இல்லை வேற ஆளா? போனவன் சேற்றை பூசிட்டு போனவன் திருப்பி வரும் பார்வையோடு கூட வாரான்னு சொல்லி பரிகாசம் பண்ணினவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். பரிசேயனிடத்தில் கொண்டு வரும் இறுதி ஆராய்ச்சி செய்யும்போது இவன் நானா அவனை அவங்க பெற்றோரை கூப்பிடுதாங்க. எப்போ இது ஓ மகனா? ஆமாம், என் மகன்தான். இவனுக்கு குருடனாக தான் இருந்தானா? ஆமாம், இவன் குருடனாக தான் இருந்தான். இப்போ அவன் எப்படி யார் மூலம் நல்லா, ஆனால் இவன் என் மகன்தான். பின்னையும் கூப்பிட்டு கேட்பா, நான் முதல் அவன்கிட்ட குருடன்கிட்டையும் சொல்லுதாங்க, அவன் குருடன் சொல்லுவான். நான் சொன்னது இப்போ ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்துவன்னு சொல்லி என்ன கூடாது, அறிக்கை பண்ணுவான ஜெபாலயத்தை விட்டு தூக்கிடுவாங்க. அப்படி அன்றைக்கி ஒரு சட்டம் இருக்கிறதுனால இயேசுவை பற்றி இவங்களும் விளம்பரமாக அவங்க பெற்றோர் சொல்லுறதுக்கு மறைச்சிட்டாங்க, இவனும் மறைச்சிட்டான். ஆனால் இடத்துல போய் இயேசு யாருன்னு அவனே சொல்லிட்டு அப்போ அவன் பாதம் விழுந்து இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணான். அதனால பின்னாடி நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாராலையும் கைவிடப்பட்ட போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அந்த சேற்றில் பூசிக்கிட்டு 7 கிலோமீட்டர் போனான் பார்த்தீங்களா, அதுதான் அவனோட வாழ்க்கை செழிப்பாய் மாற காரணம். ஒரு மகிமை வெளிப்படணும்னா சிலப்போ நமக்கு பரிகாசம் இருக்கும். நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் இருக்கும். நம்ம ஜெபிக்கும்போது வேதனைகள் இருக்கும், பரியாச நிந்தைகள் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொன்னதை கேட்டு போகிறவங்க சிலப்போ நம்ம குடும்பத்தை பாருங்கப்பா, இவன் இயேசு கும்பிட போயிட்டான், இனி இவனுக்கு யார் இவன் குடும்பத்தில் பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க, இனி இவன் நல்லது கெட்டதுக்கு யார் போவாங்க. நமக்கு கஷ்டம் இருக்கும்போது நெருக்கம் இருக்கும்போது நம்ம கூட யாரும் வர மாட்டாங்க. ஆனால் இயேசுடைய வார்த்தையை கேட்டு சீலோன் குளத்துக்கு போகும்பொழுது தான் இவனை கண்டவங்க பரிகாசம் பண்ணுதாங்க. எல்லாரும் பண்ணும்போது இவன் எந்த பரிகாசத்தையும் கேட்க முடியும், ஆனால் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய்கிட்டே இருக்கும்பொழுது நான் நினச்சி 7 கிலோமீட்ரு அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த எப்படி ஒரு ஸ்டெப்பு அந்த சீலோன் குளத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி எவ்வளோ அந்த ஒரு மனுஷன் பிறவி குருடன் சீலோன் குளத்துக்கு போயிருப்பார். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்திருப்பார் என்று சொன்னான். இந்த யூதர்கள் நினைச்சுவாங்க, இவனுக்கு ஒரு சட்டம் உண்டு, இவனுக்கு மாறிட்டால் மறுபடியும் அவங்ககிட்ட போய் ஒரு நியமம் வாங்கணும், இவனுக்கு மாறி இருக்குன்னு. இப்போ அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா மறுபடியும் சேர்ப்பாங்க. அப்போ இவனுக்கு எப்படி தான் ஆச்சரியமாக நடந்துச்சு, அவங்களுக்கும் ஆச்சரியம். இவனுக்கு இப்போ முதலாவது இவர் இருக்கும்போது குருடனுங்கிற இருக்குது, இப்போ குருடன் பார்வை அடைஞ்சாமல் இருக்கு. இவனுடைய சர்டிஃபிகேட் நம்ம சொன்ன சர்டிஃபிகேட்டில் குருடன், இப்போ குருடன் இல்லை. அவங்களுக்கு ஒரு விஷயம், இது எப்படி மாறுச்சு? பிரைஸ் தி லார்ட். இதுதான் தெய்வத்துடைய மகிமை.
அந்த பிறவி குருடனுக்கு ஒரு தெய்வத்துடைய மகிமை வெளிப்படும்படி அவன் ஒரு குருடனாக இருப்பான்னு சொன்னான். இன்றைக்கி சில காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் நம்ம நினைக்க இது பாவமாக, இது சாபமாக, இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு மகிமை வெளிப்படும். இப்போ நீங்கள் படுகிற பாடுகளுக்கு முன்பதாய், இப்போ நீங்கள் படுகிற வேதனைக்கு பின்பதாய், இப்போ இருக்கிற நெருக்கத்துக்கு பின்பதாய், இப்போ இருக்கிற சோதனைக்கு மத்தியில் ஹல்லேலூயா ஏற்றுக்கொள்ளுங்க, ஒரு மகிமை வெளிப்படும்படியா இயேசு அந்த பிறவி குருடனுக்கு ஒரு மகிமைப்படும்படி நடந்துச்சுன்னா, இந்த ராத்திரி வேளையில் அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய குடும்பத்தில் ஒரு மகிமை வெளிப்படும் என்று இந்த ராத்திரி வேளை எத்தனை பேர் ஏற்றெடுக்க ஆரம்பிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தில் என் பாடுகள் இது என் பாடல்ல, இது எனக்கு செய்வன கட்டில்லை, எனக்கு ஒரு மந்திர கட்டில்லை, இது நான் பூனையை பார்த்ததுனால இல்லை, இது நான் நிறைய பார்த்ததுனால அல்ல, ஒரு விதவையை பார்த்ததுனால அல்ல எனக்கு நடந்திருக்குது, இது எனக்கு ஒரு மகிமை வெளிப்படும்படி சீலோன் குளத்தில் போய் பிரைஸலோடு ஹல்லேலூயா கழுகும்போது ஒரு மாற்றம் கிடைக்கும் என்று என் நசரேயனாகிய இயேசு அவனுக்கு உத்தரவு கொடுத்திருப்பார் என்று சொன்னான். அவனுக்கு தெரியல சீலோன் குளத்தில் போனால் எனக்கு அற்புதம் நடக்கும்னு. சீலோன்குளத்தில் போய் கழுகும்போது எனக்கு மாற்றம் கிடைக்கும் அவனுக்கு தெரியாது. ஆனால் இயேசுக்கு தெரியும். நீ சீலோன்குளத்துக்கு போ, நீ கழுகு, நீ போ, நீ போகிற இடத்துல உனக்கு பரியாசம் இருக்குது, நீ போகிற இடத்துல உன்னை நிந்திப்பாங்க, இது கழியும் போது உனக்கு ஒரு மகிமை வெளிப்படும் என்று சொன்னான். இன்றைக்கு ராத்திரி வேளையில் அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு தெய்வத்துடைய கருத்த பட்டயத்தை எடுத்து தெய்வத்துக்காய் வரும்போது சில நாட்கள் வேதனை, 7 கிலோமீட்டர் வேதனைப்பட்டிருக்கலாம், 7 கிலோமீட்டர் துஷித்திருக்கலாம், 7 கிலோமீட்டர் தூரத்தில் பாலவில பரியாசத்திலையும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் 7 கிலோமீட்டர் கழிவு சீலோன் குளத்தை விட்டு வெளியே வரும்போது ஒரு மகிமையோடு கூட பரியாசித்த எல்லாம் திரும்பி பார்க்கத்தக்கதாக ஒரு மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா, இந்த ராத்திரி வேளையில் அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த நாளில் உங்களை நடத்துகிற விதங்களில் இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களை மகிமை வெளிப்படும்படி, இது ஒரு பாவம் அல்ல, இது ஒரு சாபம் அல்ல, இது ஒரு மகிமை. பிறவிக்குடனுக்கு ஒரு மகிமை வெளிப்படணும்னு கர்த்தர் முன் குறித்து அறிந்திருப்பார்னா, இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் எந்த தெய்வத்தை அறிந்திருக்கலாம், தெய்வத்தை அறியாமல் இருக்கலாம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால உன்னுடைய எல்லா அந்தரங்கத்தையும் அறிகிற கர்த்தர், நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அறிகிற கர்த்தர். இயேசு எல்லா சூழ்நிலையும் அறிந்தவர். சிஷ்யர்கள் வெளித்தோட்டத்தில் பார்த்தாங்க, இயேசு இருதயத்தில் பார்த்தார். இன்றைக்கு இயேசு உங்களை இருதயத்தில் காண்கிறார், உங்களுடைய வேதனையை அறிகிறார், அவர் உங்கள் துக்கத்தை அறிகிறார், உங்கள் துயரங்கள் அறிகிறார். ஆனால் மகிமை வெளிப்படும். இன்றைக்கி என் வாழ்க்கையில் இப்போ நான் படுகிறதில் ஒரு மகிமை வெளிப்படும். ஸ்தோத்திரம். இயேசு சொன்னால் அது நடக்கும். இயேசுடைய வார்த்தைக்கு முன்பதாய் ஒரு பரியாசம் இருக்கலாம். இயேசுவை கேட்டு வரும்போது நினச்ச பேதுரு ஒரு மீனை விட்டெல்லாம் வரும்பொழுது எத்தனை பேர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. மீனை விட்டுட்டு இவர் இயேசுக்கு பின்னாடி போகிறாப்புல. ஆனால் இயேசுக்கு தெரியும், நான் மரித்த கழிஞ்சி அடுத்த ஒரு அப்போஸ்தலனை மீன் பிடிக்கிறவன் மனுஷன் பிடிக்கலாம் ஆக்குவான். எந்த மனுஷன் பரியாசம் பண்ணவன் அந்த மனுஷனை குறித்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டிருக்காங்க. எந்த மனுஷனை பரியாசம் பண்ணாங்களோ அந்த மனுஷன் மேலே மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா, இந்த ராத்திரி வேளையில் அருமையான தெய்வ பிள்ளையே, உங்கள் மேலே ஒரு மகிமை வெளிப்படும். இன்றைக்கு பரியாசம் பண்ணலாம், இன்றைக்கு சோர்ந்து போகலாம், இன்றைக்கு வேதனைப்படலாம். மகிமை நிரம்பி மகிமையின் தேவனை ஆராதிங்க. மகிமை வெளிப்படும், மகிமை வெளிப்படும். ஸ்தோத்திரம். என்னைக்குள்ள யோவானை போடும்போது எல்லாரும் நினைச்சாங்க இவன் வெந்து போயிடுவான். இல்லை, அங்கே ஒரு மகிமை வெளிப்பட்டுச்சு. பேதுருவை சிறைச்சாலையில் போட்டாங்க, ஒரு மகிமை வெளிப்பட்டுச்சு. தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகள் எங்கே கிடந்தாலும், சிங்கக்குழியில் கிடந்தாலும் அங்கே ஒரு மகிமை வெளிப்படும். அக்னியில் போட்டால் ஒரு மகிமை வெளிப்படும். நம் மரண இருளின் பள்ளத்தாக்கில்
அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஓ, எத்தனை பேர் இன்றைக்கு நான் எந்த பாதையில் போனாலும் அதில் ஒரு மகிமை வெளிப்படும். நான் எந்த சூழ்நிலையில் போனாலும் ஒரு மகிமை என் பின்னாடி வெளிப்படும். எத்தனை பேர் நம்ம ஏற்றெடுக்கிறோம்? எனக்கு ஒரு மகிமை வெளிப்படும். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். மோசேக்கு முன்பதாய் மந்திரவாதியுடைய கோடுகளை போடும்போது மோசையுடைய கோளுடைய மத்தியில் மோசைக்கு தெரியல என்னுடைய கோல் மகிமைப்படும்னு. மோசை நினைச்சது, ஐயோ கண்டிப்பாக இவ்வளோ பாம்பு என் பாம்பை விடுங்கும், என்னை இந்த இடத்த விட்டு போக முடியாது, பார்வோன் என்னை சும்மா விட மாட்டான்னு சொன்னார். இப்போ அவன் அந்த பாம்புகளுக்கு மத்தியில் ஒரு மகிமை உன் மூலம் வெளிப்பட போகுது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாரும் கைவிட்ட அனுபவத்தில் இருந்தாலும் ஒரு மகிமை வெளிப்படும். சாத்திரைக்கும் மேஷக்கு ஆபேலுக்கு 3 பேருக்கு மத்தியில் ஒரு மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா இன்றைக்கு ஒரு மகிமை வெளிப்படும். இன்றைக்கு ஒரு மகிமை வெளிப்படும். ஓ, இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். ஒரு மகிமை வெளிப்படட்டும், ஒரு மகிமை வெளிப்படட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிமை வெளிப்படும். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அவர்கள் ஆராதித்து கொண்டிருந்த போது அஸ்திபாரம் நடுங்க ஆரம்பித்தது. சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட ஆரம்பித்தது. அங்கு தெய்வத்துடைய ஒரு மகிமை, பிரைஸ் தி லார்ட். சிறைச்சாலையில் இருக்கிற அந்த காவலாளியுடைய பிரைஸ் தி லார்ட் ஒரு மகிமை அந்த இடத்துல வெளிப்பட்டுச்சுன்னா நசரேயனான இயேசுவின் நாமத்தின் மேல் இந்த வேளையில், ராத்திரி வேளையில் அருமையான தேவ பிள்ளையை டிவிக்கு முன்பதாக கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமை வெளிப்படும் என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தின் மேல் சத்துரு எந்த விதத்திலையும் ஒரு அந்தகார கட்டுகள் உங்களை கட்டி வைத்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தின் மேல் வெளியே வரவிடாதபடி ஒரு அந்தகார தரித்திரத்துடைய கட்டுகள், பலவீனத்துடைய கட்டுகள், சாப கட்டுகள், எந்த கட்டுகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தின் மேல் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களில் ஒரு மகிமை வெளிப்படும் என்று ஆண்டவர் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தின் மேல் ஒரு நல்ல தூதை கர்த்தர் கட்டளையிடுகிறார். எத்தனை பேர் ஏற்றெடுக்க ஆரம்பிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தின் மேல் ஒரு மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு சீலோம் குளத்தில் அவன் கழுகும் போது ஒரு மகிமை வெளிப்படுறதுக்கு முன்பதாய் 7 கிலோமீட்டர் அவர் தனிமையில் நடந்து வந்து யாரும் கூட இல்லாதபடி இயேசுவின் நாமத்தின் மேல் பரிகாசத்தோடு கூட என்ன நடக்கும் என்கிற சூழ்நிலையில் மத்தியில் ஒரு மகிமைப்படும்படி என் தேவன் கிரியை செய்தார்னு சொன்னான். இந்த ராத்திரி வேளையில் தத்தளிச்சு கொண்டு யாரும் சகாயம் இல்லாத சூழ்நிலைகள், அடுத்த ஸ்டெப்பு எந்த சூழ்நிலை தெரியாத சூழ்நிலைகள் மத்தியில் இருக்கிற தேவ பிள்ளையை ஒரு மகிமை வெளிப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தின் மேல் இந்த ராத்திரி வேளையில் பரிகாசங்க பண்ணினவங்க, பரிசேயர் மத்தியில் அவனை தேவாலயத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டவனை தேவாலயத்துக்கு உள்ளே கொண்டு வந்த கர்த்தர், புறம்பே பாளையத்துக்கு புறம்பே தள்ளினவனை தேவ மகிமை தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வரும் என்று சொன்னான். இந்த ராத்திரி வேளையில் தள்ளப்பட்ட தேவன் மகிமைக்குள்ள பாத்திரமாய் இன்றைக்கு உங்களை கொண்டு வருவார். ஏற்றிடுங்க. ஸ்தோத்திரம்.
அந்த பிறவி குருடனுக்கு பெரிய ஆச்சரியம், அவன் பெற்றோர்களுக்கு பெரிய ஆச்சரியம். இது என் மகன்தானா, ஸ்தோத்திரம். ஒரு மகிமை அப்படி வெளிப்படும். அருமையான தேவ பிள்ளைகளை, உற்றார் உறவினர்கள் மத்தியில் தேவன் இப்போ இருக்கிற சூழ்நிலையை மாற்றி ஒரு மகிமை கனப்படுத்துவான். யோசேப்பு சொன்னா, நீங்கள் எல்லாரும் ஒரு நாள் என் பாதவிடத்தில் வருவீங்க, நீங்களாம் வணவுங்க. யோசேப்புக்கு முன்பதாய் ஒரு சிறைச்சாலை, யோசேப்புக்கு முன்பாக பொட்ட கிணறு. பல வருஷங்கள் ஆளுந்தாலும் பல வருஷம் கழிஞ்சு பஞ்சத்துக்குள்ள எகிப்து தேசத்துக்கு வராங்க. சிறைச்சாலையில் கிடந்தவனுக்கு ஒரு மகிமை, பொட்ட கிணத்துல கிடந்தவனுக்கு ஒரு மகிமை. ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையில் அருமையான வாக்குத்தத்தமுள்ள பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு அனுபவங்களை பொட்ட கிணற்றுடைய அனுபவமாக இருந்தாலும் கர்த்தர் மகிமைப்படுத்துவா. இன்றைக்கு ஒரு சிறைச்சாலை அனுபவம் போல எல்லாரும் நிந்திச்சு பரியாசத்தோடு கூட இருக்கும்னா, ஆண்டு சொல்லுவா இந்த வாழ்க்கையை ஒரு மகிமைப்படுத்துவா. ஒரு மகிமைக்காக இப்போ நடக்கிற சம்பவங்கள், இப்போ நடக்கிற சம்பவங்கள் ஒரு மகிமை பின்னாடி நடக்கும். ஒரு குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு தாய் வேதனைப்படுது, பிரசவிக்கும் போது வேதனைப்படுது. பெற்ற கழிஞ்சி அந்த வேதனை எங்கே போச்சுன்னு தெரியல. முன்னாடி இருக்கிற குழந்தையை பார்க்கும்போது சந்தோஷ முகத்தில். இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு படுகிற வேதனைகள் தெய்வத்துக்கு முன்பதாய் பலவிதமான சோதனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் என் கர்த்தர் சொல்லுகிறா ஒரு மகிமை வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். இந்த வாழ்க்கையின் அனுபவத்திலே ஏறக்குறைய ஸ்தோத்திரம் 20 வருஷம் என்னுடைய ஊழிய பாதைகளில் ஒரு மறைந்திருக்கிற அனுபவமாக இருந்தது. 20வது வருஷத்தில் கர்த்தர் மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். 20 வருஷம் என்னுடைய ஊழிய பாதையில் வளர்ச்சியில் 10 பேர் 15 பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு. ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. கொரோனா காலத்தில் 8 பேர் சர்ச்சில் சபை அடைச்சிருந்து 8 பேர் வச்சுக்கப்பட்டாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம். சபையும் தொடங்கலை, சபையும் அடைச்சி கிடக்கு, நம்ம முகாந்திரம் 8 பேர் வச்சுக்கப்படும். பெரிய ஒரு ஆச்சரியம். 15 17 20 பேருக்குள்ளே இல்லாத சபை ஆத்துமா இன்றைக்கி 50 பேருக்குள்ளே கர்த்தர் கொடுக்குறா. ஒரு மகிமை. 20 வருஷம் இல்லாத ஒரு மகிமை. 20 வருஷம் மறைஞ்சிருந்த என்னோட வாழ்க்கையை தேவன் மகிமைப்படுத்துகிற காத்திருந்தது 20 வருஷம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ மகிமைப்படுத்துகிற நாட்கள் அதி சீக்கிரம் வந்துட்டு. ரீபாலா சந்தாலா பட்ட பாடுகள், பட்ட வேதனைகள், பட்ட துக்கங்கள், பிரயாசங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறா இப்போது ஒரு மகிமை வெளிப்பட போகுது, மகத்துவம் வெளிப்பட போகுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிறவிக்குள்ள நினச்சி பார்க்கல, எனக்கு ஒரு மகிமை வெளிப்படும். அவன் வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கை இப்படி என்று நினைச்சான். ஆனால் அவனுடைய வாக்தத்தம் உள்ளே கிடைக்குது. அவன் அறியாத ஒரு வாக்தத்தம், அவன் மகிமைங்கிற வாக்தத்தம். அவன் நினச்சிருக்காது பெற்றோடைய சாபமா, இது என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி வந்துச்சுன்னு. ஆனால் மறைந்து கிடக்கிற வாக்தத்துவம் இதுக்கு பின்பதாய் ஒரு மகிமை வெளிப்படும் என்று சொன்னான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலை ஒரு பிறவி குருடனை போகிற என்ன சூழ்நிலை, அடுத்த ஸ்டெப்புகளுக்கு என்ன நிலைமைங்கிற ஒரு பிறவி குருடன் அனுபவங்கள் இருக்குன்னா என் ஆண்டவர் சொல்லுவாங்க இதுக்கு பின்பது ஒரு வாக்தத்தம் உள்ள கிடக்குது. இதுக்கு பின்பதாய் ஒரு வாக்தத்தம் உண்டு. அந்த வாக்தத்தம் உங்களை மகிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு மகத்துவம் வெளிப்படும். கண்களை மூடுவோமா? எல்லாருமே பிதாவே, இந்த வேலையில் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தாவே, மகத்துவத்தின் தேவன் ஆண்டவரே, அந்த பிறவிக்குள்ளனுக்கு ஒரு மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய சித்தம் என்று சொன்னால் டிவிக்கு முன்பதாக அமர்ந்து ஆண்டவரே, ஒரு பிறவிக்குள்ளனை போல் ஆண்டவரே, அநேக சூழ்நிலைகள் ஆண்டவரே
தத்தளித்து வேதனையும் பரிகாசம் வேதனை துக்கத்தோடு கூட எனக்கு என்றைக்கு என்னுடைய துக்கங்கள் மாறும், வேதனைகள் மாறும். ஆண்டவரே, இதுக்கு பின்பதாக ஒரு மகத்துவம் வெளிப்படும்படி யோசேப்புக்கு ஒரு மகத்துவம் மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா, ஓ ஹல்லேலூயா, சிறைச்சாலைக்கு முன்பதாக இருந்த ஓ மகிமை ஆண்டவரே, ஒரு மகத்துவம் சிறைச்சாலையில் வெளிப்பட்டுச்சுன்னா, ஆண்டவரே இந்த ராத்திரி வேளை நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் ஒரு மகத்துவம் வெளிப்படும்படி கட்டளை எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. இப்போது ஒரு மகத்துவம் வெளிப்படட்டும், மகிமை வெளிப்படட்டும். தெய்வத்துடைய அபிஷேகம் வியாபரிக்கட்டும், தெய்வ சக்தி வியாபரிக்கட்டும். தெய்வம் கிரியை செய்ததுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் பலப்படுத்தினதுக்கு ஸ்தோத்திரம், மகத்துவம் வெளிப்பட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய மகத்துவம் உங்கள் குடும்பங்களில் வெளிப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.